ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இன் ASP.NET என்ன அப்படின்னா நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ். ஸோ இப்போ நம்ம பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதை எனக்கு மெனு சிஸ்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கு நான் சைட் மேப் ஃபைலை ஒன்று ஆட் பண்ணணும். ஆட் நியூ ஐட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா சைட் மேப், அப்படி தெரியலனா சைட் மேப் பாருங்கள், சைட் மேப் விஷுவல் C#. ஸோ நம்ம பேர் கொடுத்துக்கலாம், மை சைட் டாட் சைட் மேப். பார்த்தீங்கன்னா மை சைட் டாட் சைட் மேப்ன்றது வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட் பேஜ் இது வந்து ஜஸ்ட்டு எத்தனை லெவல் வேணாலும் சைல்டு லெவல் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா URL default.aspx URL-ஆக கொடுக்குறேன். default.aspx அது ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே ஆகணும், ஹோம் பேஜ் ஆஃப் த சைட். இது பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டில் about.aspx இருக்கு, about us. ஸோ அந்த டைட்டில்ங்கிறது தான் மெனுவில் டிஸ்பிளே ஆகும், about us. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா services. ஸோ services நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த சைட் மேப் நோடை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளர புதுசாக சைட் மேப் போடுறேன். சர்வீசஸ்க்குள்ளார ஸோ 2 போடுறேன். ரூட்டில் சர்வீசஸ். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள்ஸ் காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சர்வீசஸ் எகெயின் இதை காப்பி எடுக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் simple interest calculations. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேஜஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை சைட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மெனு சிஸ்டம் ஒர்க் ஆகும். இப்போது நம்மளுடைய மாஸ்டருக்கு வரேன். இப்போ லெஃப்ட் மெனுவுக்கு கீழே மெனு போடணும். இந்த இடத்துல மெனு போடணும். நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய டூல் பாக்ஸுக்கு வரேன். இதில் பாருங்கள் நேவிகேஷன் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள் ட்ரீ வியூன்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரீ வியூவை இங்கே போடுறேன் நான். பாருங்கள், ஸோ ட்ரீ வியூ போடுறேன். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே கிளிக் பண்ணோன்னே இப்போ என்கிட்ட எக்ஸிஸ்டிங் டேட்டா சோர்ஸ் இல்லை, அதனால் புதுசாக டேட்டா சோர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன XML ஃபைல் வச்சுருக்கீங்களா இல்லை சைட் மேப் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறான். நான் இந்த சைட் மேப் நம்ம வச்சுருக்கோம், அதிலிருந்து டேட்டா சோர்ஸ் க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்த உடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே சரி, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, web.sitemap அப்படின்ற நேமில் இருக்கணுன்றான். அந்த நேமில் இல்லை. ஸோ அப்போது நான் இதை மாற்றிடுறேன், web.sitemapனே மாற்றிடுறேன். மை சைட் டாட் மேப்னு வச்சுருந்தேன். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு web.sitemapன்ற நேம்லேயே மாற்றிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் about us. சர்வீசஸில் வந்தோம்னா ஸோ சர்வீசஸ் எகெயின் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ நமக்கு மெனு சிஸ்டம் க்ரியேட் ஆகுது. இப்போ பாருங்கள் நான் இதுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்போ என்னாச்சு, டிஃபால்ட் பேஜுக்கு வந்துருச்சு. சரிங்களா, பாருங்கள். இப்போது இன்னொரு மெனு சிஸ்டம் இருக்குது, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆனிச்சுன்னா இங்கேயே பாருங்கள் நமக்கு தெரியும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் நேமுக்கு கீழே
நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெனுவை கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், சைட் மேப் பாத். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரெட் கிரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட்லி எந்த பொசிஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறது இந்த பிரெட் கிரம்ப். இதுக்கு நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை, டைரெக்டாக இந்த வெப் டாட் சைட் மேப்லேருந்து இது எடுத்துக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஹோமில் இருக்கும், அபவுட் அஸ் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பிரெட் கிரம்ப் என்ன ஆச்சுன்னா அபவுட் அஸுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறிடுச்சு. இப்போ இந்த சர்வீசஸ்குள்ளார போகிறேன். இப்போ எங்கே இருக்கும், ஹோமில் சர்வீஸில் இருக்கும். இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இல்லை நான் மறுபடியும் சர்வீசஸ்க்கு வரணும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து வேறு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம கரண்ட்லி எந்த பேஜுக்குள்ளே இருக்கோன்ற இது வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி வந்து சைட் மேப் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பிரெட் கிரம்ப் மெனு ஆர் ட்ரீ வியூ. ஸோ இந்த மெனு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஜஸ்ட் மெனு தூக்கி ட்ராக் பண்ணி இப்போ நம்ம போட்ட மாதிரியே போட்டோம்னா மெனு வந்துடும். ஸோ எப்படி பைண்டிங் பண்ணோம், டேட்டா சோர்ஸ் செட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ வந்துடும். ஸோ இதுக்கு கீழே ஒரு மெனுவையும் போட்டு பார்க்கலாம். இந்த ட்ரீ வியூ போட்டோம் இல்லைங்களா, இது கீழே மெனுவும் போடலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். மெனு. ஸோ இது மெனு. ஸோ இதில் சூஸ் டேட்டா சோர்ஸ், இது சைட் மேப், இதையே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக இந்த மெனு தான் தூக்கி மேலே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பாருங்கள், எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி போயிடலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி மெனு சிஸ்டம் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நம்ம இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எத்தனை லெவல் வேணாலும் போகலாம். ஸோ இப்போ மெனுவுக்கு அடுத்தது அபவுட் அஸ் வரணும்னா அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெனு க்ரியேட் பண்ணுறது, பிரெட் கிரம் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக வரலாம் அப்படின்றது பார்த்தீங்க நீங்கள். ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது, பட் அது போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது ஜஸ்ட் கான்செப்சுவலாக நேவிகேஷன் கண்ட்ரோல்னால் எவ்வளோ ஈஸியாக நம்ம கொண்டு வர முடியுங்கிறது உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் இதில் காட்டினேன். ஒரு முறை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.